தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பழனி கோயில் சொந்தமான 100 கோடி மதிப்பிலான இடம் 2 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டது. இது தமிழக வெற்றி கழகம் சம்பந்தப்பட்டுள்ளது. பழனி கோயில் இட மோசடி வழக்கில் தமிழக வெற்றி கழகம் சம்பந்தப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக வினோத் சூர்யா என்பவர் இந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான இட மோசடி சம்பந்தமாக கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அவரை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி தமிழக அரசுக்கு குட்டு வைத்துள்ளார். என்னவென்று சொன்னால், பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவு செய்வது பொது அமைதியை குலைப்பது, வன்முறையை தூண்டுவது, கலவரத்தை தூண்டுவது போன்ற வழக்குகளுக்கு பொருந்தாது. அவதூறு வழக்குகள் தான் தொடுக்க முடியும் என்று தமிழக அரசுக்கு குட்டு வைத்துள்ளார். சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் தெரிவித்த காரணத்தினால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். அது என்ன வழக்கு என்று சொன்னால், அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டுவது, வன்முறையை தூண்டுவது என்ற வகையில் வழக்கு பதிவு செய்துள்ளது. பழனி கோயில் இடமோசடி சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த குட்டு அம்பலமாகியது. அதன் பிறகுதான் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தெரிவித்த காரணத்துக்காக அவர் மீது அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டுவது போன்ற வகையில் வழக்கு பதிவு செய்திருப்பது தமிழக அரசின் கையால் ஆகாத தனத்தை காட்டுகிறது. தமிழக அரசு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பொருந்தும், தமிழக வெற்றி கழகத்துக்கு பொருந்தும். பொது வாழ்வுக்கு வந்தால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆட்சி அதிகாரம் என் கையில் இருக்குது அப்படின்ட்டு வழக்கு தொடுப்பது, சிறையில் அடைப்பது, இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் ஈடுபடக்கூடாது.